500 ஆண்டுகள் அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ள ஒரு ஆத்மா பசியோடு காத்திருக்கிறது. 16ஆம் நூற்றாண்டுல அநீதியாக கொல்லப்பட்ட ஒரு பெண்ணின் ஆக்ரோஷம் இன்றும் அந்த அரண்மனை சுவர்களில எதிரொலிக்கிறது. இது வெறும் வரலாறு அல்ல, ஒரு ரத்த சாபம். சரி வாங்க, இந்த ரத்த சாபத்தை பத்தி இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்ப்போம். அது 1540ஆம் ஆண்டு. இளவரசன் ஆதித்தவர்மன் காட்டுக்கு வேட்டையாட போறாரு. அப்போ அங்க ஒரு மான் போயிட்டு இருக்கு. அந்த மானை வேட்டையாட குறி வைக்கிறாரு. திடீரென எங்கிருந்தோ வந்த அம்பு அவன் வில்லின் நாணத்தை அறுக்கிறது. அந்த வில் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா, சந்தனா அப்படின்ற ஒரு வீர பெண்ணோடது. இப்போ சந்தனா என்ன சொல்றாங்கன்னா, மன்னா, இந்த காடு தேவர்களுக்கானது. இங்கே ரத்தம் சிந்துவது பெரும் விபரீதத்தை உண்டாக்கும். உங்கள் வாளை உறையிலிடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது சொல்றதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா சொல்றாங்க. ஆதித்தவர்மன் சிறு புன்னகையுடன், அது மட்டும் இல்லாம வியப்புடன், என் தேசத்தில் என் ஆயுதத்திற்கு தடை விதிக்கும் நீ யார்? மரணத்திற்கு அஞ்சாதவளா அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு சந்தனா என்ன சொல்றாங்கன்னா, மரணத்திற்கு அஞ்சுபவர்கள் இந்த காட்டுல வசிக்க முடியாது மன்னா. நான் இந்த மண்ணின் மகள். தர்மம் தடுக்கும் இடத்துல தைரியம் தேவையில்லை மன்னா. உயிரை காப்பாற்றுபவன் வீரன், உயிரை எடுப்பவன் வெறும் வேட்டைக்காரன். உங்கள் வீரத்தை போர்க்களத்தில் காட்டுங்கள். இந்த பாவமற்ற வாயில்லா ஜீவனிடம் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. இளவரசன் சந்தனாவோட பேச்சுல மயங்கிடுறாரு. இருவரும் காட்டுக்குள்ள அடிக்கடி சந்திக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள காதலும் வந்துடுது. ஆனா தலைமை பூசாரிக்கு இவங்க 2 பேரும் காதலிக்கிறது பிடிக்கல. அதனால ஒரு சூழ்ச்சி பண்றாரு. மன்னரிடம் போய் ரகசியமா பேசுறாரு. மன்னா, அந்த பெண் சாதாரணமான பெண் அல்ல, மந்திரவாதியின் வாரிசு. அவள் அரண்மனைக்குள் நுழைந்தால் சூரியன் மறையும் முன் இந்த வம்சம் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்றாரு. அரசன் இல்லாத நேரத்துல பூசாரி நாட்கள் சந்தனாவை சங்கிலியால் கட்டி ஒரு நிலவரையில தள்ளி விடுறாங்க. தீப்பந்தங்கள் அவள் மேல் எரியப்படுகின்றன. சந்தனாவின் கடைசி அலறல், ஆதித்தா, என் காதலை விட உங்கள் பயம் பெரிதாகிவிட்டதா? நான் எரிந்து சாம்பலாகலாம், ஆனால் என் ஆக்ரோஷம் இந்த அரண்மனையை சுடுகாடாக மாற்றாமல் போகாது. சந்தனா அந்த இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போறாங்க. அப்படியே 20 ஆண்டுகள் போயிடுது. அரண்மனை இருண்டு கிடக்கிறது. ஆதித்தவர்மன் இப்போது நரைத்த முடியுடன் கவலையோடு அமர்ந்திருக்கிறாரு. அரண்மனையோட கண்ணாடிகள் அனைத்தும் தானாகவே உடையத் தொடங்குகின்றன. உடைந்த கண்ணாடியில சந்தனாவின் எரிந்த முகம் தெரிகிறது. சந்தனாவோட கால்களில் கட்டியிருந்த சங்கிலி தரையில உராய்வது போல கிர் கிர் அப்படின்னு சத்தம் அங்கங்க எதிரொலிக்கிறது. தாழ்வாரங்கள்ல திடீரென கருப்பு நிற மல்லிகை பூ சிதறி கிடக்கின்றன. அரண்மனையில இருக்கிற தண்ணீர் தொட்டிகள் அனைத்தும் ரத்தமாக மாறுகின்றன. விளக்கு வெளிச்சத்துல ஆதித்தவர்மன் நிழலுக்கு பின்னால் சங்கிலியுடன் கூடிய ஒரு பெண்ணின் நிழல் நகர்வதை காண்கிறாரு. காற்றுல சந்தனாவின் தாலாட்டு பாடல் மிகவும் மெதுவாக பயமுறுத்தும் வகையில ஒலிக்கிறது. பூசாரி மந்திரி பலகை முன் அமர்ந்திருக்கிறாரு. திடீரென தரையை பிளந்து சந்தனாவின் ஆவி மேலே எழுகிறது. அவள் உடல் பாதி எரிந்து கண்கள் நீல நிறத்துல ஜொலிக்கிறது. பூசாரி பயந்த முகத்துடன் மந்திரத்தை சொல்லி, நீ மண்ணோடு போனவள், இங்கிருந்து போ போ அப்படின்னு பயத்துல சொல்றாரு. சந்தனாவின் ஆவி அட்டகாசமான சிரிப்புடன், மண்ணோடு போனது என் உடல் மட்டுமே பூசாரி. என் ஆக்ரோஷம் இன்றும் உன்னை கொல்ல காத்திருக்கிறது. இதோ உன் மந்திர கயிறு, இதுவே உன் கழுத்துக்கு தூக்கு கயிறு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க. மந்திர கயிறு தானாகவே பூசாரியின் கழுத்தை சுற்றுகிறது. ஆதித்தவர்மன் உள்ளே ஓடி வருகிறான். ஆதித்தன் என்ன பண்றாருன்னா, சந்தனா, என்னை மன்னித்து விடு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சந்தனா கோபத்துடன் என்ன சொல்றாங்கன்னா, மன்னிக்க தெரிந்தவள் சந்தனா, பழிவாங்க தெரிந்தவள் இந்த ஆவி. உங்கள் வம்சத்தின் கடைசி விளக்கு அணைய போகிறது. உங்கள் கோட்டை இனி ஒரு கல்லறை. பூசாரி காற்றுல தூக்கி சுவற்றில் அடிக்கப்படுறான். பூசாரி இரத்த வாந்தி எடுத்து சாகிறான். அரசன் அந்த அரண்மனையிலேயே பைத்தியக்காரனாக மாறி அங்கே இங்கும் சிரித்து கொண்டு சுத்தி கொண்டிருக்கிறான். அப்படியே கோட்டையின் உச்சிக்கு போய் சந்தனாவின் ஆவியும் அப்படியே மறைய தொடங்குகிறது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன்.